அவளுங்க தேவையில்லாமல் அவங்க நேமை இழுத்து கேம் ஆட ட்ரை பண்ணுறாங்க. வெரி worst. நான் கூப்பிட்டு பேசிட்டேன் விஜயராஜ். சரியா? அவள் எதுலேயுமே இல்லை. இவங்க லைவுக்கு போகிறது கிடையாது, என் லைவுக்கும் அவங்க வர்றது கிடையாது. அவள் தெளிவாக சொல்லிட்டா, எம்பிமா நான் மேம் இது வந்து தெரியாமல் நடந்துச்சு. நான் வந்து அன்னைக்கு நான் போட்ட கமெண்ட்டு கூட நான் வேணால் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து அவள் சொன்னால்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். அவள் ரேவதி ஒத்துக்கிட்டாள்னா நான் அதை கூட நான் போட தயாராக இருக்கேன். அது ரேவதி அக்செப்ட் பண்ணணும். அவள் தெளிவாக சொன்னான், இவங்க என்னை மேனிப்புலேட் பண்ண முடியாதுமா. நான் எதிர்க்க வந்தது சிக்கா சூர்யாவை, அவங்களோட அசிங்கங்களை எதிர்க்க வந்தேன். ஆனால் இது இப்படி போகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இங்கே இருந்தப்போ தீபா கூட நல்லா பேசிட்டோம், பழகிட்டோம். அதனால் நான் அங்கே போனேன். எனக்கு வந்து அவங்க செய்கிறேன்னு சொன்னதுனால சரி, என்ன நீ வந்து எது நீ சட்ட நடவடிக்கைகள் எம்பிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து சேனலை முடக்கிறேன்னு சொல்கிறல்ல, உன்னால் முடிஞ்சால் அதை செய் அப்படின்னு நான் கமெண்ட் போட்டேன். அதோடு முடிஞ்சு போச்சு. நான் வந்துட்டேன். நீங்கள் என்னை பேசுனது தப்பாக நினச்சிட்டு பேசுனது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்ச நாள் வரல அப்படின்னு சொன்னான். அவள் ரேவதியை பற்றி யார் வந்து என்கிட்ட தப்பாக சொன்னாலும், ஆனால் ஷான் கிராஃப்ட்டுமே அன்னைக்கு தப்பாலாம் சொல்லலை. இந்த மாதிரி கமெண்ட்டு போட்டாங்க. அந்த கமெண்ட்டை அனுப்புனது கூட ஷான் கிராஃப்ட் கிடையாது, வேற யாரோ ஒருத்தவங்க தான் அனுப்புனாங்க எனக்கு. சரியா? அதை பார்த்துட்டு தான் நான் பேசினேன். நானுமே அன்னைக்கு வந்து ரேவதியை பேசினது வந்து அதுக்காக தான். ஏன் ரேவதி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என் மேலே இருக்க நம்பிக்கையை விட மற்றவங்க மேலே உனக்கு நம்பிக்கை அதிகமாயிடுச்சாம்மா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த பொண்ணை எதுக்கடி இழுக்கிற? ரேவதி 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 ரேவதின்னு எதுக்கடி இழுக்கிற ஈஸ்வரி? ரேவதி உன் கூட்டாளி கிடையாது, உன்ன மாதிரி துரோகி கிடையாது, புரியுதா? உன்ன மாதிரி துரோகி கிடையாது, உன்ன மாதிரி எச்ச கிடையாது. ட்ராமா வாடி பண்ணுறீங்க, ட்ராமா. ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடத்துக்கு ஒன்று உண்மையாக நடந்துக்கணும். ரேவதியோட ஃபேமிலி என்ன, அவளோட இது என்ன, அவளோட டிக்னிட்டி என்ன, அவளோட இது என்ன. நீங்களாம் காலை கழுவி குடிச்சா கூட அவளை மாதிரி வர முடியாதுடி, மானங்கிட்டவளுங்களா. அங்கே போய் உட்காந்து ட்ராமா பண்ணுறாளுங்க, ட்ராமா. உங்களுக்கு ஏதாவது அவகிட்ட ஆதாயம் நேட வேண்டி இருந்ததுன்னா போ கேட்டு வாங்க. ஏன் இப்படி எச்சத்தனம் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? மானங்கிட்ட நீ தீபா நல்ல இறக்கமான மனசு உள்ளவ தான். நீ கேட்டாலே அவள் தாராளமாக செய்வா. நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன், அவளும் செஞ்சுருக்கா. சரியா? அதனால் நீ நார்மலாக கேட்டாவே செய்வா. இப்படியெல்லாம் எச்சத்தனம்லாம் பண்ணாதீங்க சாணியனுங்களா. குட் மார்னிங் ரம்யா, சித்ரதீபா, தேங்க்யூ. செல்வராணி, ஜீவா அக்கா கொடுத்தாங்க. ஆமாம், ஜீவா கொடுத்தாங்க இல்லையா? ஜீவா கொடுத்த பணம் வந்து அவளோட ஜீவா அம்மா வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் 20,000 30,000 20,000 நினைக்கிறேன் ஏதோ பணம் அனுப்புனாங்க விக்னேஸ்வரிக்கு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் பணம் பத்தலைன்னு கேட்டப்போ 1,20,000 ரூபாய் கேட்டா. சரியா? 1,20,000 ரூபாய் எனக்கு கடனாக வாங்கி தாங்கக்கான்னு கேட்டா. 70,000 ரூபாய் ஜீவா அம்மா கொடுத்தாங்க. அந்த பணத்தை நான் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு 50,000 ரூபாய் தான் அனுப்புனேன், அப்புறம் 20,000 ரூபாய். அவள் தெளிவாக சொல்லிட்டா, அக்கா எனக்கு ஒன்றுமே இல்லைக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா, நான் அனுப்புகிறேன்க்கா, நீங்கள் யாருக்குன்னு கை நீட்டுங்கக்கா, நான் அனுப்பி விட்றேன்க்கா, எனக்கு ஒன்றுமே இது வேண்டவே வேண்டாம்க்கா, என்னால் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும்க்கா. எல்லாரும் குரல் கொடுக்குற மாதிரி வராங்க. அப்புறம் அவங்க காரியம் நடக்குன்னு பார்க்குறாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவு தின்னுட்டு தப்பாக பேசுகிறாங்க. வளர்மதி கரெக்டாக சொன்னடா கண்ணா, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. வணக்கம் அக்கா, வேண்டாம் விடுங்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது மிகவும் நல்லது, சற்று விட்டு விடுங்கள். இதெல்லாம் ஜெயக்குமார் கண்டிப்பாக எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கும் அடி தேங்க்யூடா கண்ணா, ரொம்ப நன்றிடா. தீபாவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கும் அடிசருக்கு ஆணைக்கும் அடிசருக்கும் தீபா கொஞ்சம்
புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லது. ஈஸ்வரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தீபா கிட்ட லோன் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் காசு கொடுங்க பார்க்குறாங்க. இல்லை, இப்போ தீபாவோட இலகன மனசை பயன்படுத்திக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்து தீபாவை பிரித்து தீபாவை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவகிட்ட இருந்து காசு பிடுங்கணுன்றது தான் இதுங்களோட நோக்கமே. சரியா? தீபா வந்தப்ப நான் ஏன் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான வாய்ஸ் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கரெக்டான பாத்தில் போய்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்கும்போது நமக்கு ஈக்குவலாக இன்னொரு வாய்ஸும் ஒலிக்குது. அப்படி ஈஸ்வரி, யோகேஸ்வரி, ரேவதி, தீபா, ஷான் கிராஃப்ட்மா, இப்படி நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்க ஆரம்பித்தோன்னு நான் சந்தோஷப்பட்டேன். இந்த வாய்ஸ் அவுட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து எதிரிகளுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு நினச்சேன். சரியா? அதனால தான் நான் சந்தோஷப்பட்டேன். தீபா தனியாக பிரித்து கொண்டு போனதே இவளுங்க தான். தீபா நம்மக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட ஆதங்கம். இனே நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாளேன்றது தான் ஆதங்கம். ஆனால் அவள் தெளிவாக சொல்லிட்டா என்கிட்ட, அக்கா நான் பிரிஞ்செல்லாம் போகலை, ஜஸ்ட் ஒரு ஃபன் லைவ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்க்கான்றா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்கிறேன்? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு ஆதாயம் இப்போ தேடணும், உங்களுக்கு ஏதாவது அவகிட்ட இருந்து வேணும்னா எதுக்கிட்ட ஏமாற்றி பிடுங்குறீங்க அவளை? என்ன 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 பண்ண மாதிரி இப்போ அவளை பண்ண பார்க்குறீங்களா நீங்களா? விடுங்க மேம். உண்மையாக இருக்கிறவங்க மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க. உங்களை மாதிரி முதுகில் குத்துறவங்க பின்னாடி தான் பேசுவாங்க. அண்ணாமணி சித்துமா ப்ளீஸ் யாரையும் பற்றி பேசாதீங்க மேம். நோ சவுண்ட் வருதுடா. தீபா ஒரு ஷார்ட் டெம்பர், ஸோ நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். தீபாவை நம்பாதீங்க, தீபா உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அண்ணாமணி ஓகே. என்னப்பா அது கமெண்ட்டே வரக்கானோம், நான் பேசுறது கேட்குது சரியா? சித்துமா ஈஸ்வரினா அந்த குட்டி பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தாங்களே அவங்களா? ஆமாம், அவங்க தான். இன்டகிரேட்டட் கண்டிப்பாக. ஆனால் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கும். இந்த எஸ்எஸ்ஜியில் எந்த பிளவும் கிடையாது. ஆனால் ஒரு அப்பாவி பொண்ணு வந்தா தீபா, அவளை தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து இது காசு போட பார்க்குதுங்க. அதுக்காக ஏதோ ஒரு காசோ ஏதோ ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதுலேயும் இந்த மெடல் இருக்குது பார்த்தீங்களா, மெடலு அது யாரையாவது ஒருத்தவங்க கிடச்சிட்டா போதும். மெடலு ஏற்கனவே தீபாவை ஆட்டையை போட பார்த்துச்சு, அதுலேருந்து தீபா எஸ்கேப் ஆகிட்டா. அதனால் இப்போ மறுபடியும் தீபா அப்படின்ச்சு ஏதாவது தேருமான்னு பார்க்குது. அந்த ஏமாற்றிட்டாங்க என்னடி போனால் போதுன்னு உன்னை என்ன இருந்தாலும் நீ இங்கே இருந்துட்டு போனவ, அதனால் உன்னை நான் வந்து மரியாதை இல்லாமல் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக திட்ட வேண்டான்னு பார்க்குறேன். நீ செஞ்சது தப்பு சரியா? இந்த தப்புக்கு நீ வந்து அனுபவிப்ப, அவ்வளோதான். போய் தொலை சனியனே. விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த ஜீவாமா விஷயம் கிளியர்டு இல்லையா? ஈஸ்வரியோட மேனிப்புலேஷன்லேருந்து தீபா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தீபா நீ கொஞ்சம் ஏமாந்தனா மறுபடியும் இந்த மெடல் வந்து உள்ளார ஒட்டிண்டாள்னா உன் புருஷனையும் சேர்த்து ஆட்டையை போட்டு போயிடுவா, பார்த்துக்க. ஈஸ்வரியோட மேனிப்புலேஷன்லேருந்து தீபா ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தீபா நீ கொஞ்சம் ஏமாந்தனா மறுபடியும் இந்த மெடல் வந்து உள்ளார ஒட்டிண்டாள்னா உன் புருஷனையும் சேர்த்து ஆட்டையை போட்டு போயிடுவா, பார்த்துக்க. அது மட்டும் இல்லை, உன்னை வந்து வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உன்னையும் எடுத்து இன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததோ அது நாளைக்கு உனக்கும் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாகிரு சரியா? இவங்க ஏற்றி விட்றாங்கன்றதுக்காக நீ வந்து எதுவும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. அதே மாதிரி ரேவதி விஷயம், ரேவதி எந்த டீம்லேயும் கிடையாது. ரேவதி ரொம்ப 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 ஜெனுவினான பொண்ணு. எஸ்எஸ்ஜி ரேவதியை இழக்கவில்லை, அண்டர்லைன் மை வேர்டு சரியா? எஸ்எஸ்ஜி ரேவதியை இழக்கவில்லை. ரேவதி ஜஸ்ட் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வெளில போயிருக்கா. கூட்டிகிட்டு வருவேன் சரியா? ஹஸ்பண்ட் கிட்ட பேசி கூட கூப்பிட்டு வருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.